ஷர்லின். ஜானகி, ஜானகி என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? அக்கா, யாராவது மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டா உங்க வாயை உடைச்சிடணும். ஷர்லின் என்ன பண்ணிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை நான் அது உங்ககிட்ட சொன்னேன்னா என்னை விட அதிகமா நீங்க தான் ரொம்ப கத்துவீங்க. என்ன ஆச்சு ஜானகி? எதுக்காக இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? என்ன ஆச்சு? ஏன் இப்படி கத்துறீங்க? எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? வா, நான் உங்ககிட்ட தான் பேசணும்னு நினைச்சேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? பல வருஷத்துக்கு முன்னாடி நான் அக்கா கிட்ட வேலைக்காரியா வந்து சேர்ந்தேன். அப்பெல்லாம் அக்கா என் மேல கோவப்படும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த அக்கா ரொம்ப மோசம்னு நினைச்சேன். ஆனா அவங்களோட வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய எண்ணம் மாறிடுச்சு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, அக்கா எனக்கு கொடுத்தது வேலை மட்டும் இல்ல, அந்த அக்கா எனக்கு ஒரு குடும்பத்தையும் கொடுத்திருக்காங்க, மரியாதை கொடுத்திருக்காங்க, என்ன அவங்களோட தங்கச்சி ஆக்கிக்கிட்டாங்க, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்தாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு எதுவும் புரியலையே. உனக்கு புரியலையா? சரி, சொல்ற கேளு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, கெட்டவங்களா தெரியறவங்க கெட்டவங்களா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆனா உன் விஷயத்துல அந்த மாதிரி எதுவும் இல்ல. நீ கெட்டவளா இருந்த, கெட்டவளா இருக்க. நீ ஆரம்பத்துல இருந்து பிரீத்தாவை வெறுத்துக்கிட்டு தான் இருந்த, இன்னைக்கும் வெறுத்துக்கிட்டு தான் இருக்க. அப்படின்னா என்ன அப்படின்னா? எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற? ஏதோ உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி. நீ என்ன நினைச்ச? நான் என்ன பைத்தியக்கார சிங்கக்குட்டியா? நான் பாட்டுக்கு இங்க வந்து தானா கர்ஜனை செய்ய? எனக்கு எல்லாமே தெரியும். நீ பண்ணிருக்கிற இந்த கேவலமான வேலை இருக்கே, அது எனக்கு தெரியும். How dare you? எவ்வளவு தைரியம் இருந்தா ஷர்லின் கிட்ட நீ இப்படி பேசுவ? ஜானகி, என்ன விஷயம்னு சொன்னா தானே தெரியும். எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. ஜானகி, பொறுமையா பேசு. என்ன விஷயம் சொல்லு. ஆனா பாட்டி, நான் எதுவுமே செய்யல. ஜானகி ஆண்டி, நான் உங்களை பார்க்க கூட இல்ல. அப்புறம் என் மேல பழி போடுறீங்க. ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? வாவ், என்னம்மா நடிக்கிற? உனக்கு எதுவுமே தெரியாதா? ஏ ஸ்ருதி, நீ சொல்றியா இல்லையா? நீ அமைதியா இருந்தீன்னா நானே சொல்லிடுவேன். நான் சொல்றேன், நானே சொல்லிடுறேன். அது நேத்து ராத்திரி வந்து. ஓ காட் ஸ்ருதி, நீ இன்னுமா நேத்து ராத்திரி நடந்த விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்க? பிரீதா, நீ குறுக்க பேசாத. ஸ்ருதிய பேச விடு. பிரீதா, முதல்ல இவங்க எதை பத்தி பேசுறாங்கன்னு எனக்கு சரியா புரியல. யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீயாவது என்னன்னு சொல்ல. என்ன விஷயம்? அக்கா, இங்க ஒன்னும் சின்ன விஷயம் எல்லாம் நடக்கல. ரொம்ப கீழ்த்தரமான விஷயம் பண்ணிருக்கா இந்த ஷர்லின். அதுவும் இந்த வீட்ல இருக்கிற பிரீதாவுக்கு அகைன்ஸ்டா பண்ணிருக்கா. நான் சமீர் ஸ்ருதி பேசுறது கேட்டேன். ஸ்ருதி, நீ சிங்கக்குட்டி தானே? யாராவது நமக்கு கெட்டது பண்ணா நீ அவங்களுக்கு பாடம் கத்து கொடுக்க போயிடுவ. அப்புறம் எதுக்கடி அமைதியா இருக்க? அதுவும் இதுவும் பிரீதா பத்தின விஷயம். அவன் அக்காடி. எதுக்காக நீ அமைதியா இருக்கணும்? ஓ காட் ஜானகி, எதுக்கு சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க? தெளிவா என்ன விஷயம்னு சொல்லு. ஜானகி, இவ்ளோ நேரமா நீங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்ங்கறத தெளிவா சொல்லுங்க. பிரச்சனை என்னங்கறத நீங்க நேரடியா சொல்லுங்க. கருத்து வேறுபாடு, ஒரு சின்ன கருத்து வேறுபாடு. அதுவும் எனக்கும் பிரீத்தாக்கும் மத்தியில. ஐம் ரியலி சாரி பிரீதா. நான் ஏற்கனவே உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். ப்ளீஸ் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு. ஷர்லின், பிரீதாக்கு எதுக்கு நீ சாரி சொல்லிட்டு இருக்க? ஜானகி, என்னதான் நடந்தது? அத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. சரி, இருக்கட்டும். சாமி, நீ சொல்லு, என்ன விஷயம்? சித்தி, அது வந்து நேத்து ராத்திரில இருந்து ஷர்லின் ரொம்ப அப்செட்டா இருந்தா. என்ன அப்செட் சன்செட்னு? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீ என்ன வேணா செய்யலாமா? எவ்வளவு கேவலமா வேணா செய்யலாமா? பிரீதா, இங்க பாரு. நீ எல்லார்கிட்டயும் எனக்கு உண்மையே சொல்லிடு. எதுவும் ஆகாது உனக்கு. கடவுள் நமக்கு துணை இருப்பாரு. கெட்டது எதுவும் ஆகாது உனக்கு. இங்க பாரு, சிங்கம் மாதிரி இருக்க வேண்டியவனி. யாராவது எனக்கு ஏத்த மாதிரி உண்மையா வாழ்ந்தாங்கன்னா என் வாயில இருந்து அமிர்தம் தான் வெளிப்படும். அதோட ஒரு வேளை யாராவது என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்கன்னா எனக்குள்ள இருந்து அம்பா வரும். உங்களுக்கு தெரியும்ல. சரி ஜானகி ஆண்டி, எதுவுமே நடக்கல. அட நீங்க
அத விட்டு தள்ளுங்களேன். விடுங்க, நான் நல்லா இருக்கேன், எல்லாரும் நல்லா இருக்காங்க. சின்ன விஷயம்தான், எங்களுக்குள்ள இருக்கிற விஷயம்தான். நீங்க மறந்துடுங்க ப்ளீஸ். வாங்க உட்காருங்க. இல்ல, நான் சும்மா இருக்க மாட்டேன். இன்னைக்கு ஷர்லின் பத்தி உண்மையை நான் சொல்லிதான் தீருவேன். ஷர்லின் இந்த வீட்டு மூத்த மருமக தானே. அவ பிரீத்தாவை நல்லபடியா கவனிச்சிருக்கணும். ஆனா ஆனா உங்க ஆர்டர் தர விரும்பல. அது ஆக்சுவலி ராக்கி ஆண்டி என்கிட்ட பிரீத்தாக்காவும் சொன்னாங்க. அது நீங்களும் சொன்னீங்களே, இனிமே ஷர்லின் வீட்டு வேலை எல்லாத்தையும் பாத்துப்பாங்கன்னு சொன்னீங்களே. அக்கா ஜஸ்ட் ஓய்வு எடுத்தா போதும். ஆனா இருந்தாலும் ஷர்லின் அக்காக்கு இப்படி ஆர்டர் கொடுத்துட்டே இருப்பியா? சோ இதெல்லாம் நடக்காதுல்ல. இத்தனோண்டு விஷயம்தான், கடுக்க போய் ஏன் மலையாக்குறாங்கன்னு தெரியல. இங்க பாருங்க ஜானகி ஆண்டி, இங்க வாங்க. இந்த சின்ன விஷயம் உங்களுக்கு புரியாத என்ன? இங்க பாருங்க, ஷர்லின் பத்தின உண்மையை யார்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. ஏன் மேல ப்ராமிஸ். எல்லாரும் ரொம்ப டென்ஷன் ஆடுவாங்க, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. பைந்தாங்குழி, என்ன விளையாட்டு இதெல்லாம்? எனக்கு எதுவுமே புரியல. இனிமே நான் இங்க 2 நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நான் கிளம்புறேன். ஜானகி, அட அம்மா எங்க போறீங்கம்மா? அட உங்களுக்கு தான் ஜானகி ஆண்டி பத்தி தெரியும்ல. சின்ன விஷயத்த பெருசா. அம்மா நீங்க உட்காருங்க. அட ஜானகி ஆண்டி அப்படிதான், அவங்க என்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அத பெருசாக்கிடுவாங்க. ஜானகி ஆண்டி, பிரீத்தா, உனக்கும் ஷர்லின் பத்தின உண்மை தெரியும்ல. அப்புறம் ஏன் அமைதியா இருக்க? அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. உன்னோட குழந்தையோட உயிரை பறிக்க பார்த்திருக்கா. அப்படி இருந்தாலும் அமைதியா இருக்க. அங்க ஸ்ருதி என்னோட வாயை அடைச்சிட்டா. நீங்க யாரும் அவளை எதுவும் கேட்க போறது இல்லையா? ஜானகி ஆண்டி, எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா சொல்றதுனால என்ன ஆயிட போகுது? தேவையில்லாம வீட்டுல எல்லாருமே கவலை தான் படுவாங்க. எல்லாரும் இப்பதான் ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்றாங்க. எவ்வளவு சந்தோஷமா எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் இந்த மாதிரி நெகட்டிவா பேசிக்கிட்டே இருந்தேன்னா அவங்க சந்தோஷம் எல்லாம் போயிடும். அதனால இப்போ எதுவுமே தேவையில்ல ஜானகி ஆண்டி. இங்க பாரு, இது உன் குழந்தை விஷயம். எனக்கு பிறக்க போற குழந்தையோட விஷயம். அதுவும் இல்லாம நான் என் குழந்தைய காப்பாத்துறதுக்கு என்ன வேணாலும் செய்வேன். ஒரு அம்மா தான் குழந்தைக்கு கெட்டதோட நிழல் கூட பட விட மாட்டாங்க. நீங்க என்ன நம்புங்க. எனக்கு நல்லாவே தெரியும் இங்க யாரு என்ன பண்றாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னு. ஒருவேளை யாராவது என்னோட குழந்தைக்கு கண்ணு வச்சாங்கன்னா நான் உங்க கண்ணையே நோண்டிடுவேன். நீங்க கவலைப்படாதீங்க. நிச்சயமா நீ நல்லா பாத்துப்பதானே? ஆமா ஜானகி ஆண்டி, நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. நான் அண்ணியை நல்லா பாத்துக்கிறேன். அவங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். டோன்ட் வரி. அட வாட்ஸ்அப் காய்ஸ், என்ன நடக்குதுங்க? வந்துட்டியாப்பா? நல்லா இரு. இங்க பார், நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு. நீ பிரீத்தாவை தினமும் நல்லா பாத்துக்கணும். ஏன்னா இப்ப அவ ஒருத்தி இல்ல, 2 பேர். 2 பேரையும் டபுளா பாத்துப்பல்ல? ஆமா, ஆனா ஏன் இப்படி திடீர்னு கேக்குறீங்க? ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணியா என்ன? இல்ல ஒருவேளை நீ அதை பண்ணிருந்தாலும் அதுல தப்பு இல்ல. இதெல்லாம் உன்னாலதான் செய்ய முடியும். யாருக்குமே அந்த தைரியம் இல்ல. அட நீங்களா அங்க நின்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வந்து இங்க உட்கார்ந்து பேசுங்க. வாங்க வாங்க. கம். எப்படி இருக்கீங்க அத்தை? நல்லா இருக்கப்பா. நல்லா இருக்கு. உட்காருப்பா. நல்ல வேளை நீ வந்துட்ட கரண். உனக்கு ஒண்ணு தெரியுமா? பிரீதா உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. காலிங் பெல் அடிச்சதும் அவ ஓடி போய் பார்த்தா. அதோட வெக்கம் வேற. எவ்வளவு வெக்கப்பட்ட தெரியுமா? நீதான் வந்துட்டேன்னு அவ நினைச்சிட்டா. அப்புறம் கரண், நாளைக்கு பிரீதாக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு. டாக்டர் கிட்ட போகணும். ஆமா, நான் கூட யோசிச்சு வச்சிருக்கேன். நீ ஒரு வேலை பண்ண. நீ நாளைக்கு கிரிக்கெட் பிராக்டிஸ்க்கு போவல்ல, அப்ப என்ன ஹாஸ்பிட்டல்ல விட்டுரு. அதுக்கப்புறம் உன் பிராக்டிஸ் முடிஞ்சதும் என்ன பிக் பண்ணிக்கோ. அதுக்குள்ள என் செக்அப் எல்லாமே முடிஞ்சிரும். இல்ல நான் உன் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் செக்அப்க்கு. பிராக்டிஸ்க்கு நாளைக்கு நான் போல. அப்புறம் நாளைக்கு ட்ரிப்புக்கு சொன்ன பஸ் வருது, ஞாபகம் இருக்குல்ல? சரளா, நீயும் எங்களோட வந்துரு. கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஜாலியா இருக்கும். வந்துரு. இல்ல, அது விஷயம் என்னன்னா வீட்ல கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு. அதோட ஹால்லயே கொஞ்சம் வேலை இருக்கு. சோ இப்ப வேண்டாம். அடுத்த முறை கண்டிப்பா நாங்க உங்களோட வரோம். சரளா, வேலைங்கிறது வாழ்க்கை முழுக்க இருக்கும். எங்க கூட வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும். இல்ல நான் தான் சொல்றேன்ல, அடுத்த முறை கண்டிப்பா வரேன். இந்த முறை மன்னிச்சிருங்க. சரி சரிப்பா, காலையில எல்லாரும் 9 மணிக்கெல்லாம் ரெடி ஆயிடுங்க. பஸ் ரெடியா கீழே வந்துரும். ஓகே? ஓ காட், அம்மா அம்மா மெதுவா போங்க. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளவு ஃபாஸ்டா போனீங்கன்னா பஸ் உங்களை விட்டுட்டு போயிடாது. சூப்பர்
பஸ். ஐயோ எனக்கு சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வந்துடுச்சு. ஆமா பாரு, பாத்து நல்லா பாத்து இருக்கு. சின்ன வயசுன்னு சொல்லிக்கிட்டே போனீங்கன்னா கீழே தான் விழுகணும். உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க. ஆஹா வாட் அ பஸ். ஓ மை காட் பாட்டி, வாட் a bus. ரொம்ப அப்படியா? நீ கம்ஃபர்ட்டபிளா உள்ள இருக்கு. போய் பாத்தியா எல்லாம்? நீங்க லக்ஸுரி பஸ்ஸை கேட்டு நான் சொல்லாம இருப்பேனா? ஒன்னு தெரியுமா, அண்ணாவும் அண்ணியும் பஸ் பார்த்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அட எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க வாங்க உள்ள போலாம். ஆ, இருங்க போலாம், இருங்க. வாங்க வாங்க. பொறுமையா போங்கம்மா. ம், வாங்கடா. ஏறுங்க. வாவ் ரொம்ப நல்லா இருக்கு. வா. உட்காருங்க. அடடா, ம். சூப்பர். பாத்து. பாட்டி, you are the best. அதையும் பார்த்தேன். பிரமாதம். எல்லாமே செட் ஆயிட்டாங்க. ஆனா ராக்கி எங்க போனா? அட மாமா, மாமி வேற எங்க போயிருப்பாங்க? பேபிஸோட ரூம்ல தான் இருப்பாங்க. என் பொண்டாட்டி இருக்காளே, அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இதுக்கு முன்னாடி அவ இவ்வளவு சந்தோஷப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. ஆக்சுவலா நானும் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா இந்த சந்தோஷம் ரிஷப்கரன் பிறந்தப்ப கூட எனக்கு இவ்வளவு சந்தோஷம் இல்ல. இத நீங்க அவங்க 2 பேர்கிட்டயும் சொல்லிடாதீங்க. அவனுங்க 2 பேரும் வருத்தப்படுவானுங்க. அறிவு கெட்டவனே, அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். நாங்க போய் சொல்லுவோமா? லூஸ் பையல. சரி பரவாயில்ல, நான் சும்மா தானே சொல்றேன். ஏன்னா 2 பேரும் வருத்தப்படுவாங்கல்ல. ஒருத்தனுக்கு கொடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுக்கலனா. அட இவன் மூணாவதா இருக்கானே, இவன் ஒரு ஸ்பை, எல்லார்கிட்டயும் சொல்லிடுவான். இவனா சொல்ல போறான் இவன. அட பாட்டி நீங்க என்னவா சந்தேகப்படுறீங்க? சித்தப்பா நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? ஐயோ நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஒருவேளை நான் 1% சொன்னா கூட என்ன ஆயிடப்போகுது? ரிஷப் நான் எப்படியும் ஜெலஸ் டைப் இல்ல. ஆனா கர்ணன் அவ எடுத்துக்கிட்டா அவருக்கு பிறந்த குழந்தைய பார்த்து ஜெலஸ் ஆவாரா? ஏன் கண்டதையும் பேசுறீங்க? சமீர், உனக்கு தான் கரணை பத்தி ரொம்ப நல்லா தெரியும்ல. ப்ளீஸ் டோன்ட் பி சோ ஷியோர். அத்தை நீங்க சொல்றது கரெக்ட் தான். கர்ணன் நான் மூடியான்னு எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னே தெரியாது. கரணனா தானே, மாமாக்கு பொறாமை ஆகலாம். சரி இந்த பொறாம பேச்செல்லாம் விட்டுட்டு நான் போய் ராக்கியை கூட்டிட்டு வந்துடுறேன். நமக்கு லேட் ஆகுதுல. ஆமா பரவாயில்ல. நானும் போய் செக் பண்றேன். லாஸ்ட் மினிட் ஏதாவது மறந்துட்டேனா? ஆஹா, போ போ போ, போ, போ. நான் வரமாட்டேன். நான் என்னுடைய சீட்டை புடிச்சிட்டேன். ஒருவேளை இந்த சீட்டை விட்டு நான் கீழே இறங்கி போனேன்னா யாராவது வேற ஒருத்தர் இங்க வந்து உட்காந்துட்டாங்கன்னா என்னால அவங்கள எழுப்ப முடியாது. நான் இங்க உட்காந்துட்டேன். எனக்கு இது ரொம்ப ஜாலியா இருக்கு. ஆக்சுவலிமா எனக்கு என்ன தோணுதுன்னா, சோனாக்ஷி கல்யாணத்துக்கு போகலாம் ரொம்ப எக்ஸைட் ஆகல. நீங்க பஸ் ஜர்னியா நினைச்சு தானே இவ்ளோ எக்ஸைட் ஆகுறீங்க? ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா போறோம்ல, அதுக்கு தானே. நீ சொல்லது உண்மைதான். நம்ம எல்லாரும் எத்தனை நாள் கழிச்சு ஒன்னா போறோம். எவ்வளவு சந்தோஷம். அப்புறம் சாப்பாட்டு சாமானுங்க எல்லாத்தையும் கிரீஷ் கிட்ட கொடுத்து அனுப்பிடு. நிறைய கொடுத்து அனுப்பு. அப்பதான் சாப்பிட்டுக்கிட்டே சந்தோஷமா ஆடி பாடி ட்ரிப் என்ஜாய் பண்ணலாம். ஆமா, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். யூ ஜஸ்ட் என்ஜாய். ஓகே, போயிட்டு வாமா. இங்க பரிசாலி, பிரீதா அம்மாவாக போறா. வீட்ல ஒரு குட்டி விருந்தாளி வரப்போறாங்க. நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். குடும்பமே சந்தோஷமா இருக்கு. எல்லாரை விட நான் சந்தோஷமா இருக்கேன். உனக்கும் சந்தோஷம் தானே? என்ன? ஆமா பாட்டி. இங்க பாரு, நீ இந்த சந்தோஷத்தை புடிச்சு வச்சுக்கோ. இந்த சந்தோஷத்தோட வாழ்ந்துடு. நீ எப்போ ரொம்ப டென்ஷனாவே இருக்க. இங்க பாரு, நீயும் உண்டாவ. இங்க பாரு, எப்பவுமே வாழ்க்கையில துக்கத்துக்கு பிறகு சுகம் உண்டாகத்தான் செய்யும். சில நேரத்துல இந்த துக்க நேரம் இருக்கே, அது கொஞ்சம் நீளமா தான் இருக்கும். ஆனா இருட்டுக்கு பின்னாடி பிரகாசம் வரும். அப்படி உன் வாழ்க்கையில பிரகாசம் நிச்சயம் வரும்மா. கண்டிப்பா வரும். சந்தோஷமா இரு. என்ன, கொஞ்சம் பொறுமையா இரு. சரியா? சரிங்க பாட்டி. ஆமா, எனக்கு சந்தோஷம் இல்ல. நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா இவங்க யாருக்கும் புரிய மாட்டேங்குது. ஸ்பெஷலி இந்த பாட்டிக்கு. எனக்கு சுத்தமா சந்தோஷம் இல்ல. நான் ரொம்ப துக்கத்துல இருக்கேன். என் குழந்தை போயிடுச்சு. ஆனா அதை பத்தி யாரும் இப்ப கவலைப்படல. இவங்க பாட்டு பிரீதா பிரீதா பிரீதான்னு அவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. பிரீதாக்கு எது பிடிக்கும், பிரீதாக்கு எது பிடிக்காது, பிரீதா என்ன சாப்பிடணும், பிரீதா எங்க போகணும். ஐயோ, பிரீதாக்கு பஸ் பிடிக்கதான் செய்யும். ஏன்னா அவ மிடில் கிளாஸ் ஆச்சே. எனக்கு அந்த பிரீதாவை நினைச்சாலே கோவமா வருது. வர ஒருத்தரத்துக்கு அவளை கொன்னுடலாம் போல இருக்கு. இந்தாங்க, இதுல இருக்க எல்லா டெஸ்டையுமே நீங்க எடுத்துட்டு வந்துருங்க. ஓ மை காட், இவ்ளோ டெஸ்டை எடுக்கணுமா என்ன? ஆமா கண்டிப்பா, இந்த எல்லா டெஸ்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சோனோகிராஃபி, பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், இந்த 3 டெஸ்டும் எனக்கு புதுசா தெரியுதே. இதெல்லாம் எதுக்கு? ஐ நோ பிரீதா, நீங்க ரொம்ப நல்ல பிசியோதெரபிஸ்ட். அதே மாதிரி நானும் நல்ல மெட்டர்னிட்டி டாக்டர் தான். கண்டிப்பா. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஷோல்டர்ல பெயின் இருக்குன்னா நான் உங்ககிட்ட தான் சொல்லுவேன். நீங்க தான் எனக்கு அதுக்கு கரெக்டான பர்சன். சிமிலர்லி, நீங்க பிரெக்னெண்டா இருந்து
ஐ நோ பெட்டர் எந்த டெஸ்ட் கரெக்டா இருக்கும்னு. அதுக்கு என்ன காரணம்னு தெரியும். ஆக்சுவலி நீங்க சரியா சொல்றீங்க. உங்ககிட்ட நான் ஆர்கியூ பண்ணவே விரும்பல. ஐம் சாரி. தட்ஸ் ஓகே. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கும், நிறைய கேள்வியும் இருக்கும். அதோட உங்களோட குவாரிஸ்க்கெல்லாம் நான் பதில் சொல்றது தான் என்னோட டியூட்டி. சிஸ்டர், எஸ் டாக்டர், நீங்க இவங்களுக்கு எல்லா டெஸ்டையும் எடுத்துருங்க. ஷூர். அப்புறம் பிரீதா, நீங்க உங்களுடைய பிளட் சாம்பிள்ஸை என்கிட்ட கொடுத்துருங்க. அதை நான் டெஸ்ட்டுக்கு அனுப்பிடுறேன். ஓகே ஷூர். சிஸ்டர், நீங்க எடுத்துக்கோங்க. மேடம் ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் இங்க வாங்க. சரி. வா வா என் தேவதையே, பொன்வாய் பேசும் தாரகையே, உன் வாழ்வின் பூரணமே. அட பாடு பாடு ராக்கி, ஏன் நிறுத்திட்ட? எனக்கு நல்லா தெரியும் நம்மளோட குட்டிக்காரன் இங்க வரப்போறான். நம்ம 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். ஆனா நான் ஒண்ணு கேட்கவா? எனக்கு என்ன தெரியணும்னா, உன்னால என்ன எப்படி பார்க்க முடியுது? இல்ல இப்ப பாடிக்கிட்டு இருந்தல, அது என்ன நினைச்சுதான் நீ பாடின மாதிரி இருந்தது. என்ன நினைச்சு நீ எப்படி இப்படி பாடின? என்ன கிண்டல் பண்றீங்களா? கிண்டல் பண்ணல, உண்மையதான் கேக்குறேன். எனக்கு உரிமை இருக்குமா? நான் தாத்தா. அட நாங்களும் பார்க்கணும்ல, அவன் எப்படி இருப்பான்னு எங்களுக்கு தெரியணுமா இல்லையா? அது தெரியணுமா? கண்டிப்பா. குழந்தையோட மூக்கு பிரீதா மாதிரி இருக்கும். குழந்தையோட கண்ணு கரண் மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். குட்டியோட கண்ணும் பிரீதா மாதிரி இருக்கும். அந்த குழந்தை நடக்கிறது அப்படியே கரண் மாதிரி ஓ இருக்கும். அப்படியா? அவன் நடந்துக்கிறது கரண் மாதிரியே இருக்குமா? யோ, வாவ், இன்ட்ரஸ்டிங். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? குழந்தை அதிகமா பேசும். நீ என்னம்மா சொல்ற? அவன் பேசுவானா? இல்ல சும்மா கிண்டல் தான் பண்ண. அது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ல, என்னால தாங்க முடியல. அதான் ஏடா கூடமா பேசிக்கிட்டே இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு நிமிஷம். இப்ப யாருக்கு கால் பண்றீங்க? அட இரேன். அட வந்து உட்காரு ராக்கி, ஒரு 2 நிமிஷம், முக்கியமான வேலை இருக்கு. பிரீதாக்கு கால் பண்றீங்க? ஆமா. அவ பிஸியா இருக்க போறா. அட மகேஷ் அப்பா கால் பண்றாரு. ஹாய் பா. என்னம்மா பிரீதா, எப்படி இருக்க? எல்லாம் ஓகே தானே? எல்லாமே ஓகே தான். டெஸ்ட் எல்லாமே எடுத்துட்டாங்க. ரிப்போர்ட்ஸ்க்காக வெயிட்டிங். வாங்கின உடனே நான் வீட்டுக்கு வந்துடுறேன். இங்க பாரு, கரண் பிறக்க இருந்தப்போ இந்த ராக்கி எப்போதுமே முணுமுணுத்துக்கிட்டே இருப்பா. இன்னைக்கும் தான் ராக்கிய நான் இவ்வளவு நாள் கழிச்சு ஒரு நல்ல மூட்ல பாத்திருக்கேன். மலரும் நினைவுகள் மாதிரி ஆயிடுச்சு. இந்த சந்தோஷம் இருக்கே, இது எங்களுக்கு கிடைச்சதுக்கு நீ மட்டும்தான் காரணம். நீ அம்மாவா ஆனனாலதான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னால இந்த சந்தோஷத்தை விவரிக்கவே முடியாது. ஒரே ஒரு நிமிஷம் இரு. இப்ப நான் கரணையும் கூட காலில் சேர்த்துக்கிறேன். கரணா? இந்த மெயிலை இமிடியேட்டா எல்லாருக்கும் சென்ட் பண்ணிட்டு ஃபைனலைஸ் பண்ணிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சார், உங்களுக்கு ஏதோ வீடியோ கால் வருது. ஓகே சார், நான் என்னன்னு பாக்குறேன். ஹே ஓல்ட் மேன். ஏய் ஓல்ட் மேன், உங்க அப்பா தான்டா. என் அப்பானா அது நீங்க தானே? ஆமாமா, உன் அப்பனை வந்து பாரு, ரொம்ப ஃபிட்டா சூப்பரா இருக்கேன். ஓல்டு மேன் என்னைக்கு சொல்லாத. ஓகே ஐ அம் சாரி. என்ன அம்மா பிரீதா எல்லாருமே ஒண்ணா இருக்கீங்க? என்ன நடக்குதுங்க? அது வந்து உனக்கும் உரிமை இருக்குன்னு நினைச்சேன். அதனாலதான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். Thank you very much. அப்புறம் கரண், தேங்க் யூ பா. தேங்க் யூ வெரி 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 மச். எங்க 2 பேரையும் தாத்தா பாட்டி ஆக்குனதுக்கு. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு மிஸ்ஸஸ் பிரிட்டி. என் பியூட்டிஃபுல் அம்மா பாட்டி ஆயிடுவாங்களா என்ன? ஓ எஸ். அதுக்கப்புறம் நான் தாத்தா. இந்த பேச்செல்லாம் தாத்தா பாட்டி அப்புறமா பேசிப்போம். முதல்ல நீங்க 2 பேரும் வீட்டுக்கு சீக்கிரமா வந்து சேருங்க. என்னப்பா ஃபங்க்ஷனுக்கு வர போனல, சீக்கிரமா வந்து சேருங்க. நீ இன்னும் ஆபீஸ்ல உட்கார்ந்துக்க, சீக்கிரமா வா. ஓகே டாக்டர் பிரீதா, உங்க ரிப்போர்ட்ஸ் வந்துடுச்சு. ஓ வெரி குட். தோ வந்துடுறேன். ஷூர். பிரீதா, இங்க பாருமா, ஹாஸ்பிடல்ல எல்லா செக்கும் முடிஞ்ச உடனே நீ வீட்டுக்கு வந்துரு. நான் உன்கிட்ட உன்னை காட்டணும். அதோட நீ இந்த ரூம்க்கு வர வரைக்கும் நான் இந்த ரூம்லயே தான் இருக்க போறேன். ஆமா, இதோ ரிப்போர்ட்ஸ் ரெடி. டாக்டர் கூப்பிடுறாங்க. பேசிட்டு டக்குன்னு வந்துடுறேன். பாய் மா. பாய் பாய். சீக்கிரம் வீட்டுக்கு வா. நான் இதோ கிளம்பிட்டேன்ப்பா. I'll be there. பாய். பாய்டா. என்னென்னமோ குழப்பங்கள்லாம் போயிட்டு இருந்தது. இப்ப வாழ்க்கை ரொம்ப பியூட்டிஃபுல்லா மாற ஆரம்பிச்சிருக்கு. ராக்கி, அத நீ என்கிட்டயும் வந்து சொல்லலாமே. அப்படி என்னதான் பிரீதாவுக்கு சர்ப்ரைஸ் வச்சிருக்க? அத நானும் வந்து பாக்குறேனே. ஆனா நான் அத சொல்ல மாட்டேன். என்னம்மா இதெல்லாம்? போங்க. அட வெளியில போங்க. எதுக்கு என்னை தள்ளி விடுற? இந்த வயசுல போய் என்ன தள்ளி விடுறேன்னா ஒண்ணு எனக்கு இது நல்லா தெரிஞ்சிருச்சு. உனக்கு என் மேல அன்பே இல்ல. எனக்கு உங்க மேல நிறைய அன்பு இருக்கு. ஆனா உங்களை விட அதிகமா இப்ப நான் பிரீதாவை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அத நீ பண்ணிதான் ஆகணும். ஏன்னா அவளை நானும் ரொம்ப நேசிக்கிறேன். பை பாய்.
பை பை. டாக்டர், மே ஐ கம் இன்? வா வா. பிரீதா, நீ ரெக்வஸ்ட் பண்ணனால எல்லா ரிப்போர்ட்ஸையும் நான் சீக்கிரமா கொடுக்க சொன்னேன். தேங்க் யூ so மச். ஆக்சுவலா உன்னோட பிரெக்னன்சியை யார் கன்ஃபார்ம் பண்ணுது? என்னோட பிரெக்னன்சிய பல முறை கன்ஃபார்ம் எப்படி? பண்ணிட்டோம். அதாவது 3 டைம்ஸ் கன்ஃபார்ம் பண்ணோம். நேத்து எங்க வீட்ல செலிப்ரேஷன் நடந்துச்சு, எங்க பாட்டியோட பர்த்டே. சோ பூஜை அது இதுன்னு வச்சிருந்தாங்க. அது ஆர்த்தி முடிஞ்ச உடனே எனக்கு கொஞ்சம் தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. வீட்ல பெரியவங்க இருப்பாங்கல்ல, அதாவது என் மதர் இன் லா, அவங்க என்ன அப்படியே பார்த்துட்டு நேரடியாவே சொல்லிட்டாங்க, பிரீதா நீ பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க கரெக்டா தான் ஜட்ஜ் பண்ணிருப்பாங்க. ஆனா நான் அதை நம்பல. நான் மார்க்கெட்டுக்கு போய் ஒரு பிரெக்னன்சி கிட்ட வாங்கிட்டு வந்து நான் கிட்ல டெஸ்ட் பண்ணேன். அதுலயும் பாசிட்டிவ் தான் வந்துச்சு. சோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா தட் ஐ அம் பிரெக்னென்ட். அப்புறம் எங்களுக்குன்னு மருத்துவம் பார்க்க ஒருத்தவங்க இருக்காங்க, அதாவது அந்த காலத்துல இருந்து ஃபேமிலிக்கு வந்துட்டு போறவங்க. அப்புறம் என்னோட பாட்டி, என்னோட மதர் இன் லா எல்லாரோட பிரெக்னன்சியும் அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க தான் முதல்ல இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்ற விஷயத்த அனௌன்ஸ் பண்ணாங்க. சோ பாட்டியோட பர்த்டே செலிப்ரேஷன் கொண்டாட ஈவினிங் அவங்க வந்தாங்க. அப்ப அவங்க என்னோட கையை தொட்டு பார்த்து கண்ணு பார்த்து உடனே நான் பிரெக்னென்ட்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க, ட்வின்ஸா. தப்பு. இந்த 3 கன்ஃபர்மேஷன்ஸும் தப்பு. நீ பிரெக்னெண்டா இல்ல பிரீதா. என்ன?